வணக்கம். இந்த பதிவு யாருக்குன்னா, நடிகை ஷனம் ஷெட்டி அவர்களுக்கு தான். அவங்க ஒரு மாணவர்களுடைய நீட் தேர்வு போராட்டத்துக்காக போயிட்டு கலந்துக்கிறாங்க. நல்ல விஷயந்தான். ஆனால் அங்கே நீங்கள் போயிட்டு பேசின பேச்சு மிகவும் முற்றிலும் தவறானது, கண்டிக்கத்தக்கது. நீங்கள் மாணவர்களுடைய போராட்டத்தில் போய்ட்டு கலந்துக்கிறீங்க. அங்கே போய்ட்டு யார் சிஜேபி கட்சி அப்படின்னு கேட்குறீங்க, இங்கே யார் மாணவர்கள் அப்படின்னு கேட்குறீங்க, இங்கே யார் பொதுமக்கள் அப்படின்னு கேட்குறீங்க, இங்கே யார் நியூட்ரல் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அங்கே போய்ட்டு இதெல்லாம் பேச வேண்டிய பேச்சா? நீங்கள் ஒரு விஜய் ஃபேன்ஸுன்றது சொல்ல வேண்டிய இடமா? நீங்கள் போனது எதுக்காக? மாணவர்களுடைய ஜனநாயக போராட்டத்துக்காக தானே. அங்கே போய்ட்டு எனக்கு ஜனநாயகம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் பேசின பேச்சில் முதல்ல ஜனநாயகம் இருக்கா? ஒரு ஜனநாயகமான பேச்சா? சுதந்திரமான பேச்சா? நாங்கள் கேட்குறோம், பொதுமக்கள் நாங்கள் கேட்குறோம். வெளியில் வந்த பிறகு இது ப்ரொடெக்ஷன் தரம் நடத்தப்பட்டுன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். ப்ரொடெக்ஷன் தரலைன்னா எப்படி ஒரு பேரிகார்டு வைப்பாங்க, அவ்வளோ போலீஸ் நிற்பாங்க, அவ்வளோ மக்கள் அங்கே போராடுவாங்க. சரி, அனுமதி தராத போராட்டம்னா அப்புறம் எப்படி அனுமதி தராமல் எப்படி இருக்கும் ஒரு அரசாங்கம்? அனுமதி ஏன் தரக்கூடாது அப்படின்னு ஏன் உங்கள் வாயிலேருந்து பேச வர மாட்டுது? இதெல்லாம் பேசணும்ல. எனக்கு ஜனநாயகமே இந்த கூட்டத்தில் தரல, டெமோக்ரஸியே இல்லை, இது ஒரு தூண்டுதலாக நடத்தப்படுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏங்க, மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க, மாணவர்களுடைய பிரச்சனைகளை பேசுவீங்க அப்படின்னு பார்த்தா உங்களுடைய பிரச்சனையும் நீங்கள் ஒரு குழப்பத்தை உருவாக்கிட்டு வரீங்க. ஏற்கனவே மாணவர்கள் அவங்க ரொம்ப பிரச்சனையில் போராடின்னு இருக்காங்க. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுக்குற மாதிரி இல்லையா உங்களுடைய பேச்சு? மாணவர்கள் எங்கே அடிக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, எங்கே செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்க. மாணவர்கள் அடிக்கிறது நீங்கள் இந்த ஊடகத்தை வழியாக பார்க்கலையா? இல்லை, மாணவர்களை மாடு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க, எங்கே அடிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறீங்க. கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல். அனுமதி தராமல் இருந்ததால் தான் அவங்க அந்த மாணவர்கள் அடிக்கிறாங்கன்னா அனுமதி தர வேண்டியது அரசாங்கவுடைய கடமை இல்லையா? அந்த கடமை செய்யலையே அப்படின்றது ஒரு கேள்வி கேட்க மாட்டிங்களா? நடு ரோட்டத்தில் தவறல, ஆனால் அவங்களுக்கு இடம் ஒதுக்கணுமா ஒதுக்கி தவறலையா? இது ஒரு அரசாங்கம் செய்யணுமா செய்யக்கூடாதா? இந்த கேள்வியெல்லாம் எழுப்புறதுக்கு உங்களுக்கு அறிவு இல்லை. எதுவுமே தெரியாமல் நீங்கள் மாட்டுன்னு இங்கே இந்த கூட்டத்தில் டெமோக்ரஸி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. டெமோக்ரஸி இல்லாத இடத்துல தான் உங்களை வர வச்சாங்களா நீங்கள் பேசுகிறதுக்கு? யார் கூப்பிட்டாங்க, யார் வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய நண்பர்கள் தான் அழைச்சாங்க அப்படின்றீங்க. நண்பர்கள் அழைச்சாங்க, நீங்கள் பேசின பேச்சு என்ன? நீ அங்கே போயிட்டு என்ன பேசணும்? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாதுங்க. ஒரு பொதுக்கூட்டம்னா ஒரு கூட்டத்துக்கு போனோம், ஒரு போராட்டத்துக்கு போனோம், எதுக்கு போகிறோம், அது அங்கே என்ன பேசணும், என்ன அதை தெரிஞ்சுக்கின்னு பேசணும். நம்ம இஷ்டத்துக்கு எங்கே போனாலும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. அதாவது இங்கே செத்தவன் அழுதுன்னு இருக்கிற இடத்துல செத்தவன் யாரால் சாகடிக்கப்பட்டதோ அவங்க பையன் அங்கே அவனோ கூட சேர்ந்து ஒப்பாரி வைக்கிற கதை இது. யார் சாகடித்தாங்களோ அந்த சாகடிச்சவனும் ஒப்பாரி வைக்கிற கதை அது. முதல்ல இதெல்லாம் திருத்திக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பொது மீட்டிங்கில் போய்ட்டு பேச கற்றுக்குங்க.
நீங்கள் வந்து டெமோக்ரஸி இல்லைன்னா நீங்கள் அவ்வளோ மக்களை பொத்தம்பதுவா சொல்லிடாதீங்க. முதல்ல நீங்கள் டெமோக்ரஸியாக இருக்க கற்றுக்குங்க. நன்றி.